அதிர்ச்சி அடையும் அளவுக்கு, இந்தியாவின் மீது எல்லா கண்களும் திருப்பப்படும் அளவுக்கு அற்புதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். இதன் எல்லா பெருமையும் மகிமையும் உமக்கே நாங்கள் தருகிறோம். இந்தியா உடைய ராஜ்யமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. அதற்கு உடைய சபையை ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன். உடைய சபைக்கு முழு அதிகாரத்தையும் நான் தந்திருக்கிறேன் என்று சொன்னேன். தகுதியற்ற எங்களுக்கு இந்த காரியங்களை வெளிப்படுத்தி எங்களையும் இதில் ஈடுபட வைத்தேன். தகப்பனே, உடைய அடிமைகள் நாங்கள். இந்த கடந்த 3 மாதங்களாக இதன் தொடர்ச்சியாக நீ செய்து வந்த நிர்வாகத்துக்கு காரியங்களை உமக்கு முன் நாங்கள் சமர்ப்பிக்கவும், உம்மிடமிருந்து ஆலோசனை பெற்றுக் கொள்ளவும், உமக்கு நன்றி செலுத்தவும், உடைய பரலோக நீதிமன்றத்தில் எங்கள் முறையீடுகளை சமர்ப்பிக்கவும், அடுத்த ஆண்டிற்கான மாதங்களுக்கான உடைய திட்டங்களை பெற்றுக் கொள்ளவும் உடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோடு பேசுவீராக. இந்த மன்றத்திலே அமர்ந்திருப்பீராக. கண்கூடாக நாங்கள் காணும் அளவுக்கு எங்களுடைய உள்ளங்களோடு நீர் பேசுவீராக. இந்த இடத்தை நீர் தெரிந்தெடுத்து கொடுத்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒத்துழைத்த எல்லாருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோட நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு இந்த 18வது ஷாடோ பார்வை கூடுகைக்கு வந்திருக்கிறவங்க அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். இந்த ஷாடோ பார்வை கூடுகையை நடத்துவதற்காக இந்த இடத்தை நமக்கு ஏற்பாடு செய்து தந்த இயேசுவின் ஊழியர் எல்லாம் இயேசுவுக்கே சபையின் தலைமை போதகர் வின்சென்ட் லூத் அவர்களுக்கு இயேசு பழனி சார்பில் நன்றிகளை தெரிவிக்கிறேன். இந்த நாளிலே இதுவரைக்கும் நடந்த நிகழ்ச்சிகளுக்கு இயேசுவை நாம் ராஜாவாக ஏற்றுக்கொண்டு தலைவராக இந்த கூட்டத்திலே நாம் அணிவகுப்பு நடத்தி வரவேற்று அமர வைத்திருக்கிறோம். அவருடைய சமூகத்திலே இந்த கூலியை நாம் நடத்துகிறோம். இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுத்த செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். கர்த்தர் தாம் உங்களோடு பேசுவாராக. உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். இவர்கள் எல்லாரும் பட்டயம் பிடித்து யுத்தத்துக்கு பழகினவர்களாய் இருக்கிறார்கள். ராக்கால பயத்து நிமித்தம் அவனவனுடைய பட்டயம் அவனவன் அறையில் இருக்கிறது. இந்த வசனத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் இயேசுடைய ராஜ்யத்தை அமைப்பதில் கர்த்தர் இங்கு வந்திருக்கிற எஸ்எம்பிக்கள் எஸ்எம்எல்ஏக்களை எப்படி பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார், அவருடைய தகுதிகள் என்ன, எவ்வாறு அவருடைய சேவையில் நாம் உஷாராக இருக்க வேண்டும் என்பதை குறித்து கர்த்தர் இன்றைக்கு பேசுகிறார். இந்த வசனம் சாலமோன் ராஜாவுடைய தேருக்கு காவலாக இருந்த 60 வீரர்களை குறித்து சொல்லப்பட்ட வசனம். அதுக்கு முதல் வசனத்தில் அதை நாம் பார்க்கலாம். ஒருவர் அதை வாசிக்கலாம். இதோ சாலமோனுடைய மஞ்சம், இஸ்ரவேலின் சௌரியவான்களில் 60 சௌரியவான்கள் அதை சுற்றி நிற்கிறார்கள். ஆமென். சாலமோனுடைய மஞ்சத்தை தேரை சுற்றி 60 வலிமை மிக்க சௌரியவான்கள் நின்றார்கள். இது சாலமோன் ராஜாவின் மீது அவர்கள் கொண்டுள்ள அன்பையும் அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய பாதுகாப்பையும் குறிக்கிறது. குறிப்பாக இரவில் வரக்கூடிய ஆபத்தை நேரிடும்படி என்று அந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வசனத்தை நான் படித்த பொழுது தமிழ்நாட்டுக்கு தேவன் கொடுத்துள்ள 40 எஸ்எம்பி வீரர்களை குறித்து இந்த வசனம் இன்றைக்கு பேசினதாக ஆவியானவர்கள் எனக்கு உணர்த்தினார். இவர்கள் காவலர்களாக நியமிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த முன் வரிசையில் போர்டோடு அமர்ந்திருப்பவர்கள் தமிழ்நாட்டுடைய 40 எம்பி தொகுதிகளுக்கு நிழல் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டிருப்பவர்கள். உங்களை தேவன் காவலர்களாக வைத்திருக்கிறார். இவர்கள்
தங்களுடைய அறையில் பட்டயத்தை ஏந்தினவர்களாக இருக்கிறார்கள். யுத்தத்துக்கு தயாரான நிலையில் இருக்கிறார்கள். வாள்களை அணிந்தவர்களாக இருக்கிறார்கள். போரில் நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். நான் அவர்களுக்கு கட்டளையிடவில்லையா? யோசுவா 1:9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திட மனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். தாவீதை எப்படியாக தேவன் சிங்கத்தின் வாய்க்கு தப்புவித்தார் என்பதை 1 சாமுவேல் 17:37 நாம் பார்க்கிறோம். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். ஆமென். தாவீதுடைய போர் தளபதியாக இருந்தவர், யுத்தம் கடுமையாக இருக்கிறது, எங்களுக்கு உதவுங்கள். 2 சாமுவேல் 10:10. மற்ற ஜனத்தை அம்மோன் புத்திரருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தும்படி தன் சகோதரனாகிய அபிசாயினிடத்தில் ஒப்புவித்து. போர் கடுமையாக இருக்கிறது, வந்து எங்களுக்கு உதவுங்கள் என்று அவளுக்கு அறிவுறுத்தினார். சிம்சோனை பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் புத்தகம் 15:16 ஒரு கழுதையின் தாடி எலும்பை கொண்டு அவன் யுத்தத்தை நடத்தி 1000 பேரை கொன்றொடுக்கினார். வாசிக்கலாம். அப்பொழுது சிம்சோன், கழுதையின் தாடை எலும்பில் குவியல் குவியலாக பட்டு கிடக்கிறார்கள், கழுதையின் தாடை எலும்பினால் 1000 பேரை கொண்டேன் என்றான். நியாயாதிபதிகள் புத்தகம் 7:15. கிதியோன் அந்த சொப்பனத்தையும் அதன் வியர்த்தியையும் கேட்டபோது அவன் பணிந்து கொண்டு இஸ்ரவேலின் பாளையத்திற்கு திரும்பி வந்து, எழுந்திருங்கள், கர்த்தர் மீதியானியரின் பாளையத்தை உங்கள் கைகளில் ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி. ஆமென். நியாயாதிபதிகள் புத்தகம் 3:15 முதல் 20 வரை உள்ள வசனங்களிலே ஏகோது என்ற ஒரு மனிதரை பார்க்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர் என்றால், இடது கை பழக்கமானவர், திறமையான கவன் எறிபவர். இன்னும் 1 சாமுவேல் 17:49 தாவீது எப்படி ஒரு மேய்ப்பனாக இருந்தாலும் கவன் எறிபவரில் தேர்ந்தவராக இருந்தார் என்று பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் புத்தகம் 20:16 ஒரு மயிரிழையும் தப்பாதபடிக்கு கவன் எறிகிறவர். அப்படிப்பட்ட 700 பேரை பென்யமீன் கோத்திரத்திலே கர்த்தர் எழுப்பினார். யோசித்து பாருங்க, ஒரு மயிரிழைந்தா எவ்வளவு, இங்கிருந்து எவ்வளவு தூரம் கவன் எறிகிறாங்கன்னா, அந்த கவன் போய் ஒரு மயிரிழை தவறாமல் குறிப்பான இடத்தில் பாய்ந்து எதிரே தோற்றக்கூடிய அப்படி துல்லியமாக யுத்தம் செய்யக்கூடியவர்கள். இது பரிசுத்தாவியானவரோடு இருந்து சஞ்சரித்து கர்த்தரோடு இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய யுத்த உத்திகளில் ஒன்று. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஆண்டு 2025 தேசம் எங்கும் போய் இன்னும் நீங்கள் சுதந்திரிக்காத இடங்களை நான் சுதந்திரிகள் என்று கர்த்தர் ஒரு கட்டளை கொடுத்தார். 2025 ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம் எல்லா இடங்களுக்கும் நீங்கள் சென்று சுதந்திரித்தீர்கள். அந்தமான் தீவுகளுக்கு சென்றார்கள், நார்த் ஈஸ்ட் திரிபுராவுக்கு சென்றார், நாகாலாந்துக்கு சென்றார்கள், அருணாச்சல் பிரதேசுக்கு சென்றார்கள், மணிப்பூர் சென்றார்கள், மிசோரம் சென்றார்கள். அங்கெல்லாம் ஒரு 2 மணி நேரம் ஜெபம் மட்டும் நடத்திவிட்டு ஒரு சிலர் 5 அல்லது 6 பேர் மட்டும் இருந்த ஒரு இடத்திலே ஒரு ஜெபம் நடத்திவிட்டு கர்த்தர் சொன்ன காரியத்துக்கு கீழ்ப்படிந்து விட்டு வந்தீர்கள். கடந்த நவம்பர் மாதத்திலே இயேசு படையணியில் ஒருவர் இடத்தில் கேட்டா, நான் மணிப்பூருக்காக ஜெபிக்கும்படி கர்த்தர் எனக்கு அந்த தேசத்தை குறித்து கொடுத்திருந்தார், ஆனால் அதை செய்யாமல் விட்டுவிட்டேன். இப்பொழுது என் அந்த இடத்துல போகும்படி கர்த்தர் கட்டளை இடுகிறார், நான் போகலாமா என்று கேட்டார். கர்த்தர் சொன்னால் கட்டாயம் நீங்கள் போய் ஆக வேண்டும் என்று சொல்லி 2 பேர்கள் அவர் ஒரு கம்பானியை கூட்டிக் கொண்டு மணிப்பூருக்கு சென்றார். மணிப்பூருக்கு சென்ற அன்றே
அந்த இடத்துல கர்த்தர் யுத்தத்தை தொடங்குவித்தார். எப்படி என்பதை இந்த கூட்டத்தில் நான் விவரிக்க விரும்பவில்லை. அநேக காரியங்கள் கர்த்தர் செய்தார். அங்கே சில சம்பவங்கள் நடந்தது. அவர் திரும்பி வந்தார். மீண்டுமாய் இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் மீண்டுமாய் அதே இடத்துக்கு போகும்படி கர்த்தர் கட்டளையிட்டார். இந்த முறை மணிப்பூர்ல ஒரு உபவாச கூட்டம், ஒரு சர்ச் நடத்தி கொண்டிருந்தது. அந்த சர்ச்காரர்கள் இவரை மீண்டும் அழைத்தனர். இவர் அங்க சென்று இந்த உபவாச கூட்டத்திலே கலந்து கொண்டார். அத்தோடு இன்னும் சில மாநிலங்களை சென்று சுதந்திரக்குமார் கட்டளை கட்டளையின் பேரில் மிசோரம், நாகாலாந்து இந்த இடத்துக்கு சென்றார். திரிபுரா, நாகாலாந்தில் சென்ற பிரதர் முகன சுந்தரம், மிஸ்ஸஸ் இளவரசி நம்மளோடு இருக்கின்றார்கள். அந்த நாகாலாந்து இடத்துக்கு சென்று அவர்கள் சென்று அந்த ஆலயத்திலே ஒரு எஃப்ஆர்பி கூட்டம் நடத்திவிட்டு வந்தார்கள். அந்த கூட்டம் நடத்திவிட்டு அவர்கள் திரும்பி ஏர்போர்ட்டுக்கு வந்து பிளைட் எடுப்பதற்காக ஏர்போர்ட் வந்த அன்று பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி ஒரு செய்தி வந்ததை இந்தியா முழுவதிலும் தலைக்கட்டாக மணிப்பூர் அரசாங்கம் விழுந்தது. மணிப்பூரில் சீஃப் மினிஸ்டர் ராஜினாமா செய்தார். பல ஆண்டுகளாக உலக நாடுகளெல்லாம் அறிவிப்பு கொடுத்திருந்த அந்த சம்பவம் எப்படி நடந்தது என்றால், ஒரு சிலருடைய கீழ்ப்படிதலானது நடந்தது. சரியாக துல்லியமாக கர்த்தர் எந்த இடத்துக்கு போக சொன்னாரோ, எந்த காரியத்தை செய்ய சொன்னாரோ, உலகத்தில் எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் இல்லாத அந்த சம்பவத்தை அவர் கீழ்ப்படிந்து நடத்திட்ட அன்றைக்கே துல்லியமாக கர்த்தர் அடித்தார். இன்னும் நாகாலாந்து சென்றார் என்பதை நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். அண்மையில் ஒரு சம்பவத்தை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அண்மையில் நடந்த மீட்டிங் 9ஆம் தேதி மீட்டிங்கிலே அருணாச்சல பிரதேசில் இருந்த ஒரு சகோதரர் சாட்சி கொடுத்தார். நாகாலாந்தில் 6 லட்சம் பேர் கூடும்படியான ஒரு கன்வென்ஷன் ஏற்பாடு செய்திருந்தோம். அவர் தான் நார்த் ஈஸ்ட் எல்லா ஸ்டேட்டுகளுக்கும் கன்வீனர் தாய் மாமா. அவர் கொடுத்த சாட்சி, அந்த கூடுகைக்காக அமெரிக்காவில் இருந்து பிராங்க்லின் கிரஹாம் என்பவரை நாங்கள் அழைத்திருந்தோம். பிராங்க்லின் கிரஹாம் உங்களுக்கு எல்லாம் தெரிந்தவர், பில்லி கிரஹாம் என்ற பேமஸான சுவிசேஷகரின் மகன். ஆனால் இந்திய அரசாங்கம் பிராங்க்லின் கிரஹாம் என்பவருக்கு விசா கொடுக்கவில்லை. இந்த நிகழ்ச்சி உலகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது. உலகம் முழுவதும் அறியப்படுகின்ற ஒரு ஊழியக்காரருக்கு, ஒரு கிறிஸ்தவ ஊழியக்காரருக்கு ஏன் இந்திய அரசாங்கம் விசா தடை செய்ய வேண்டும் என்ற கேள்வி பல சர்ச்சைகளை எழுப்பியது. வாட்ஸ்அப் குரூப்புகளில், யூடியூப்களில் எல்லாம் செய்தியாக வந்தது. ஆனால் நம்முடைய இயேசுவின் பணியினை வீரர் தாய்மாமா கொடுத்த சாட்சியம் என்னவென்றால், அவரை தடை செய்தது இந்திய அரசாங்கம் அல்ல, பரலோக அரசாங்கம். ஏனென்றால் அவர் வர முடியாத போது கன்வென்ஷனுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்தாயிற்று. இது நாங்கள் என்ன செய்வோம், இதை கேன்சல் பண்ண முடியாது என்று அவர்களுக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த கன்வென்ஷன் நடத்த முடிவு செய்தார்கள். விவரம் என்ன, 3 நாட்கள் வைத்திருந்த கன்வென்ஷன் 3 நாட்களில் முடிக்க முடியாமல் 4ஆவது நாளுக்கு நீட்ட வேண்டியதாயிற்று. யோசித்து பாருங்கள், 6 லட்சம் மக்களை தயாரிப்பில்லாத ஒரு இடத்திலே ஒரு நாள் கூட நீட்டி வைத்து தங்க வைப்பதற்கு எவ்வளவு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்க வேண்டும். அப்படியாக பரலோகம் கட்டளையிட்டு இந்த கன்வென்ஷன் 4ஆவது நாளுக்கு நீட்டப்பட்டாயிற்று. இதில் அவர் கொடுத்த ஒரு சாட்சி நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு. 2006ஆம் ஆண்டு தேவன் இந்திய தேசத்துக்கு ஒரு செய்தியை கொடுத்திருந்தார், ஒரு வெளிப்பாட்டை கொடுத்திருந்தார். இந்திய தேசத்தை நான் சந்திக்க போகிறேன், இந்தியா முழுவதை நான் சந்தித்த பின்பு இந்திய சபையில் சில மாற்றங்களை நான் கொண்டு வருவேன். இந்த மாற்றங்கள் என்னவென்றால்,
இந்திய தேசம் இனிமேல் பிறரிடமிருந்து சுவிசேஷம் பெற்றுக் கொள்ளாது. இந்திய வீரர்கள், இந்திய மக்கள் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் சுவிசேஷம் கொடுப்பார்கள், சுவிசேஷ விதைகளை அவர்கள் எடுத்துக்கொண்டு போவார்கள் என்று. இதை ஏற்றுக்கொள்ள இந்தியா தயாராகவில்லை, இந்திய சபையும் தயாராகவில்லை. அதோட அர்த்தமே அவருக்கு புரிய முடியாமல் இருந்தது. நாம் எப்படி பிற சபைகளுக்கு, பிற நாடுகளுக்கு, அமெரிக்காவுக்கு சுவிசேஷம் கொடுக்க முடியுமா? கர்த்தரை நிரூபித்து காட்டுவதற்காக எல்லா மீடியாக்களும் இந்த நியூஸை பரப்ப விட்டு பிரான்சின் ஜனநாயக பெரிய ஊழியக்காரர்கள் இந்திய தேசத்தில் இருக்கிறார்கள், இந்தியாவிலே நான் அவளை எழுப்பியிருக்கிறேன் கர்த்தர் நமக்கு நிரூபித்திருக்கிறார். நம்மளை நம்ப வைத்திருக்காங்க. நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. இனிமேலாவது நம்முடைய கண்கள், இந்திய சபையுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு துல்லியமாக எதிரிகளின் உத்திகளை அறிந்து அடித்து உடைத்து கர்த்தருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் கொண்டு வரத்தக்க பராக்கிரமசாலிகளை நாம் எழுப்ப வேண்டும். அவ்வாறு துல்லியமான தெளிவுகளை, தரிசனங்களை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு போர் வீரன் பட்டயத்தை அணிந்து கொள்ள வேண்டும். உங்கள் கையில் இருந்தால் போதாது. பட்டயம் என்பது இருபக்கும் கூர்மையான கருப்புள்ள பட்டயம், தேவனுடைய வார்த்தை. நான் பைபிள் படிக்கிறேன், பலமுறை வாசித்திருக்கிறேன். வசனங்கள் பாராட்ட தெரியும் போதாது. வசனத்தை பிரயோகிக்க வாழ பிரயோகிக்க நீ கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் வாழ் உடைய சீருடையின் ஒரு பகுதி. ஏனதை அறையில கட்டிக்கொள்ள வேண்டும். யூனிஃபார்முடைய சீருடையின் ஒரு பகுதி அந்த வாழ். எப்பொழுது வேண்டும் என்றாலும் கைக்கு இணங்கும்படியாக அறையில தூங்கிக் கொண்டிருக்கிறது. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அடிக்கலாம். இயேசு அதைத்தான் நம்ம கற்றுக் கொடுத்தார். 40 நாள் உபவாசத்திற்கு பின்பு எதிரி சோதிக்க வந்தான் என்று எழுதப்பட்டுள்ளது. சோதிக்கும் போது எதிரியானவன் 3 கேள்விகளை தான் கேட்டான். பெரிய வாளோடு, படையோடு, குதிரை படையோடு வந்து நிற்கவில்லை. அவருடைய மூளையிலே 3 கேள்விகளை கொண்டு வந்தான். நீ தேவகுமாரன் ஆனால், எதிரிக்கு இவர் தேவகுமாரன் தானா என்று சோதித்து அறிய வேண்டியதாயிற்று. இந்த 3 கேள்விகளுக்கு இயேசு கிறிஸ்து அவ்வளவு நிதானமாக, அவ்வளவு துல்லியமாக பழைய ஏற்பாட்டிலிருந்து வசனங்களை கோட் பண்ணி இப்படி எழுதப்பட்டுள்ளதே சொன்ன உடனே தகர்ந்து தனிப்படமாக்கி அவர் ஒளிய போய்விட்டார். 3 சோதனைகளுக்கும் 3 அட்டாக்களுக்கும் இயேசு சரியாக பதில் கொடுத்தார். உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இவ்வாறுடைய முறையில் இந்த சரிதானம், இன்னைக்கு சபையெல்லாம் அப்படி சொல்கிறதே, சபையுடைய பாணி இப்படியாக இருக்கிறதே, நான் மட்டும் வித்தியாசமாக சிந்திக்கலாமா? நான் பலமுறை இப்படி யோசித்திருக்கிறேன். இந்த இந்திய மாதிரி சபை தரிசனத்தை எல்லாரும் எடுத்து சென்ற பொழுது ஒரு முறை ஒரு சூழ்நிலை இப்படி எனக்கு வந்தது. ஷெக்கினா என்ற பயிற்சி பாஸ்டருக்கு தெரியும். உள்ள வேளாங்கண்ணி என்ற இடத்துல அநேக பாஸ்டர் ஷெக்கினா பாஸ்டர் நடத்தி இருக்கிறார். அந்த ஷெக்கினா பயிற்சியில் அநேக பாஸ்டர்கள் கலந்து கொண்டு அவர்கள் தங்களுடைய விசுவாசிகளை அந்த பயிற்சி நடத்த அவர்கள் அனுப்பி கொண்டிருந்தார்கள். இந்தியா முழுவதும் 937 பேட்ச் ஷெக்கினா நடந்தது. இதில் இணைந்திருந்த பாஸ்டர்கள் ஒரு சிலர் ஒன்று கூடி ஒரு சிட்டியில ஒரு கூட்டம் போட்டார்கள். இந்த கூட்டம் போட்டு அவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு மெமோராண்டம் பாஸ் பண்ணினார்கள். மாதிரி சபை என்ற தரிசனம் தேவனிடமிருந்து வந்ததல்ல. இந்த தரிசனத்தை இந்தியா முழுவதும் எடுத்து செல்வதற்கு சவுதி ஆட்சியருக்காக எந்தவித அதிகாரமும் கொடுக்கப்படவில்லை. ஏனென்றால் அவர்கள் ஒரு சபை போதகர் அல்ல. ஆகவே இனிமேல் இந்த தரிசனத்தை அவர் இந்தியாவில் எந்த இடத்திலும் அறிவிக்க கூடாது. இப்படியாக சில சட்டத்திட்டங்களை எழுதி வைத்து ஒரு 14 பேர்கள் அதில் கையொப்பமிட்டு அதை எனக்கு அனுப்பினார்கள். எப்படி அனுப்பினார்கள் என்றால், எல்லாரும் எனக்கு நன்றாக தெரிந்தவர்கள். மாதிரி நன்றாக என்னோட பழகிட்டவர்கள். அவரிடத்தில் ஷெக்கினா நான் தொடங்கி கொடுத்திருக்கிறேன். ஷெக்கினா மூலமாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டிருப்போம்.
கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவது சம்பந்தமாக கலந்து கொண்டிருப்பார்கள். இந்த கூட்டத்தை உடனே அழைக்கவில்லை. என்னிடத்தில் சொன்னார்கள், சிஸ்டர் நாங்கள் ஒரு கூட்டம் வைத்திருந்தோம், நீங்கள் பிஸியாக இருப்பதால் உங்களை அந்த கூட்டத்திற்கு நாங்கள் அழைக்க விரும்பவில்லை, அவருடைய மினிட்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்து அனுப்புகிறேன் என்று எனக்கு போனிலே சொன்னார்கள். நான் ஓகே பாஸ்டர் தேங்க்யூ சோ மச் என்று சொன்னேன். என்னை பிஸியா இருக்கிறதுனால கூட்டத்திற்கு அழைக்காமல் விட்டது அது என்னுடைய இது காட்டுற சலுகை என்று நான் நினைத்தேன். நாளைக்கு பாம்பேல பாஸ்டர் தான் போன் பண்ணார். நாளைக்கு அந்த மினிட்ஸ் எனக்கு வந்துள்ளது, நான் போயிருக்கேன் கூட்டத்துக்கு, அதை நான் கொடுத்து அனுப்புகிறேன் என்று சொல்லி ஒரு வேண்டாம் கொடுத்து அனுப்பினான். நான் 6ஆம் வரை இருந்ததை வாசித்தேன். வாசித்த பொழுது என் கைகள் எல்லாம் எடுத்து விட்டது. நான் மீண்டும் மீண்டும் வாசிக்கிறேன். இது யார் எழுதி இருக்கிறார், யார் இந்த கூட்டம் போட்டிருக்கிறார், என்ன வார்த்தைகள் எழுதப்பட்டுள்ளது, யார் யாருக்கு சைன் பண்ணி இருக்கிறார் எல்லாம் பார்த்து எனக்கு தலை சுற்றுவது போல் இருந்தது. ஏனென்றால் தலை சுற்றுவது எதற்காக என்றால், தேவன் கொடுத்த இந்த தரிசனம் நான் எல்லாரும் போய் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது சபையின் அதிகாரிகள் என்று சொல்லப்படுகின்ற போதகர்கள் இது தேவனிடமிருந்து வந்தது அல்ல, இனிமேல் நீங்களே சொல்லக்கூடாது என்று சொல்ல பொழுது நான் இனி என்ன செய்வதை திகைப்பினால்தான் எதிர்த்து நடக்க மாட்டேன். இவ்வளவு நாட்கள் நான் செய்த தவறா? சபை போதகர்களான அதிகாரிகள் அவர் சொல்வதற்காக நான் கீழ்ப்படிய வேண்டும். நான் ஒரு சாதாரண விசுவாசி. ஆகவே என்ன செய்வது தெரியாமல் திணறினி. எல்லாவற்றுக்கும் நமக்கு ஒரு பதில் உண்டு, ஆண்டவனத்தை சரணடைவது. அங்க ஒரு ஜபாரை அந்த நாட்கள் நாங்கள் மும்பையில் தப்பிக் கொண்டிருந்தோம். ஜபாரையில் சென்று நான் சில மணி நேரங்கள் தேவனத்தில் செலவிட்டேன். ஆண்டவரே, இவ்வளவு என்னோட அன்பாக பழகினவர்கள், அவள் என்ன இந்த மீட்டிங் கூப்பிட்டு இருக்கலாம், இது பற்றி ஒரு வார்த்தை எனக்கு சொல்லி இருக்கலாம். ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் எல்லோரும் சேர்ந்து கூடிய நடத்துவதற்கு எவ்வளவு ஏற்பாடு செய்திருக்க வேண்டும். இந்தியா முழுவதும் டெல்லி, மும்பை, கேரளா, ஆந்திரா எல்லா இடங்கள்ல இருந்தும் இதெல்லாம் நான் யோசிச்சு பார்க்கணும். எவ்வளவு நாளுக்கு பிளான் பண்ணியிருப்பார்கள். ஆகவே தேவன் எனக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல. எனக்கு நீங்க ஒரே ஒரு பதில் மட்டும் சொல்லணும். இப்ப நான் என்ன செய்யணும்? நான் இந்த மாதிரி சபை தரிசனத்தை மட்டும் ப்ரொசீட் பண்ணுவதா, அல்லது நான் இதுவரை செய்தது தவறென்றால் நீரே நடத்தும் இந்த பேப்பரை நான் என்ன செய்ய வேண்டும், இதன் மேல் நான் ஆட்சி எடுப்பதா, இதற்கு நான் கீழ்ப்படிவதா என்று. அன்பான வீரர்களே, பாஸ்டர்மார் இருக்கிறீங்க சில பேரு, துல்லியமான ஒரு வார்த்தை அந்த டஸ்ட்பினில் போடு, அவ்வளவுதான். அது எவ்வளவு துல்லியமாக இருந்ததுன்னா, ஒரு சத்தம் ஏற்படவில்லை, உடனே அதை டஸ்ட்பினில் போட்டேன். அந்த கணக்கம் அன்றோடு முடிந்தது. இதை உறுதிப்படுத்தும்படியாக ஓராண்டுக்கு பிறகு தேவன் அமெரிக்க தேசத்தில் இருந்த ஒரு செனட் மெம்பரை கர்த்தர் கூட்டி வந்தார். கூட்டி வந்து அவர் ஹைதராபாத்திலே உலகளாவிய பிசினஸ் மேன் ஃபெலோஷிப் கூடுகை நடத்துகிறார்கள். இதில் என்ன அழைக்க வேண்டும்? எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. அழைப்பு வந்து நான் சொன்னேன், இந்த கூட்டத்துக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை, நான் பிசினஸ் செய்வதும் அல்ல, உலகளாவிய கூட்டத்தில் எனக்கு பேசுவதற்கு பிசினஸ் கூட்டத்துக்கு பேசுவதற்கு ஒண்ணுமே இல்லை, இந்த கூட்டத்துக்கு நான் வரவில்லை என்றேன். இல்லை, உங்களை பார்க்கும்படியாகவே சிலர் வருகிறார்கள், நீங்கள் வர வேண்டும் என்றார். கட்டாயப்பட்டில் நாங்கள் சென்றோம். அங்கு இந்த செனட் மெம்பர் அவருடைய ஜட்ஜும் கூட அவருடைய தனியாக நானும் மதுரமா இருந்தோம். உங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த மாதிரி சபை புத்தகத்தை அவர் கையில வைத்திருந்தார். அதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். இந்த சிஸ்டர் ஆச்சரிக்கா நீங்க தானா என்று கேட்டார். ஆமா என்று பயந்து கொண்டே சொன்னேன். அவர் ஏதாவது தாக்க இந்தியா முழுசும் அப்படி எழுதி இருக்கிறார், உலகளாவின் இடத்திலே இவர் என்ன சொல்ல போகிறார் அவர் பயந்து கொண்டேதான் போனேன். அப்பொழுது அவர் சொன்னார், சிஸ்டர் அவரை தன்னை ஒன்று அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணல, அவருடைய டெசிக்னேட் எதுவுமே சொல்லல. நான் ஒரு பாப்டிஸ்ட் மெம்பராக, சபை மெம்பராக இருக்கிறேன். நான் ஒரு பாப்டிஸ்ட் சபையில் ஒவ்வொரு சண்டையும் தவறாமல் ஆராதனைக்கு செல்வேன். ஆனால் அங்கே நடக்கிற ஆராதனையின் போது எனக்கு என்னுடைய ஆத்மாவுக்கு பணத்தோடு எந்த கனெக்ஷனும் ஏற்படுவதில்லை. நான் வீட்டிலிருந்து பிரேயர் பண்ணினால் எனக்கு வித்தியாசமாக இருக்கும். கர்த்தர் பல வெளிப்பாடுகள் கொடுப்பார்.
ஆகவே ஆனா நான் யோசித்து பார்த்தேன், ஏன் இவ்வாறு என்று. சபை எந்த குறையுமே இல்லை. ஆராதனை சிறப்பாக இருக்கிறது, போதகர் நல்ல சிறந்தவர், செய்தி ரொம்ப சிறப்பாக இருக்கும், அவங்களோட ஃபெலோஷிப் இன்னும் சிறப்பாக இருக்கும், அவங்களுக்கெல்லாம் என்ன பிடிக்கும், நான் அவரோட நல்ல வாழாவை பிளாக்குவேன். என்ன மிஸ்டேக் என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆகவே சபையை மாற்றி பார்ப்போம் என்று அடுத்த சபைக்கு சென்றேன். அந்த சபையில் இதேதான் நடந்தது. இந்த ஆராதனை நேரம் என்னுடைய ஆத்மாவுக்கு பரலோகத்துக்கு இணைப்பு கிடைக்கல. நான் என்னுடைய நேரத்தை வேஸ்ட் ஆகுகிறேன். அப்பொழுது அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. ஒரு செனட் மெம்பர், ஆக்டிவான செனட் மெம்பர், ஒரு ஜட்ஜ். அவருடைய நேரம் எவ்வளவு பிரிச்சஸ் ஆகும் நமக்கு தெரியும். என்னுடைய நேரத்தை வேஸ்ட் ஆகுவானே என்று நான் அந்த இடத்துக்கு போகாமல் என்னுடைய மனைவியுடைய பேச்சை கட்டி இன்னொரு சபைக்கு போகலாம் என்று போனேன். 3வது சபையில் இதே நடந்தது. இவ்வாறு நாங்கள் சபையை மாறிக்கொண்டே இருந்தோம். 80 சபைகளுக்கு சென்றேன். அவருடைய மனைவி ஒரு முறை என்னை பார்க்கும்போது இருந்தாங்க. அவருக்கு நான் சொன்னேன், உண்மைதானா? You visited 80 churches? Yes, yes, sister, yes, I told everything. 80 சபைகளுக்கு சென்று தேவனோடு இணைப்பு கிடைக்குமா என்று பார்த்தேன். கிடைக்கவில்லை. ஆகவே நான் சபைக்கு போவதை நிறுத்திவிட்டேன். போதவர்களை மன்னிக்கவும், நடந்த உண்மை. ஆகவே சபைக்கு போவதை நான் நிறுத்திவிட்டேன். சண்டே உடனே என்னோட மனைவி வந்து சொல்லுவாங்க, என்னங்க சண்டே ஒரு ஆராதனைக்கு போக வேண்டாமாங்க. நான் வீட்டிலிருந்தே ஜெபிக்க தொடங்கினேன். எனக்கும் ஒரு குற்ற உணர்வு என்னுடைய மனைவி சொல்லும் போது ஏற்படும். சண்டே நாம் ஆராதிக்காமல் இருக்கிறோமே, இதுக்கு என்ன வழி என்று இருக்கும்போதுதான் இந்த புத்தகம் என்னுடைய கையிலே கிடைத்தது. இதை இருந்த இருப்பிலே 2 முறை வாசித்து முடித்தேன். மாதிரி சபை புத்தகம் அங்கே இருக்கும். இதை எழுதினவர் யார் என்று தேடி பார்த்தேன். எனக்கு உங்களோட பேர் கிடைத்தது, உங்களை பார்க்க வேண்டும் என்று வந்தேன். தயவு செய்து சில விளக்கங்கள் எனக்கு வேண்டும் சொல்வீர்களா என்றார். எனக்கு அப்போதான் மூச்சு நேரம் விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை குற்றம் கண்டுபிடிக்க வரவில்லை. இது எப்படி எழுதப்பட்டது என்பதை பற்றி சொன்னேன். அதன் பிறகு அவர் தன்னுடைய அனுபவத்தை சொன்னார். அடுத்த நாள் அந்த கூடியவருடைய கன்வென்ஷனுடைய கடைசி நாள். அந்த நாளிலே அவர் அங்க கூடியிருந்த அத்தனை பேரும் எல்லாம் பிசினஸ்மேன், உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளில் இருந்து வந்து பிசினஸ்மேன். இந்தியாவில் அந்த கூடிய ஒரே ஒரு முறை தான் நடந்திருக்கிறது 2013. இந்த ஆண்டு 2026 அடுத்த ஆண்டு இந்தியாவிலே வைக்கலாம்னு முடிவு பண்ணி பல காரணங்களினால் அது வைக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட துபாய் வைக்கப்பட போறதா கேள்விப்பட்டேன். ஆக அந்த கூடுதல் வந்திருந்த அத்தனை பேரும் கேட்க, குறிப்பாக வெளிநாட்டில் வந்திருந்தவர்கள், ஐரோப்பா, அமெரிக்கா வந்து இவர்களை கூட்டி வைத்து அந்த பிரதமர் என்னிடத்திலே இந்த தரிசனத்தை பகிர்ந்து கொள்ளும்படி சொன்னார். இன்றைக்கும் அவர் என்னோட நல்ல தொடர்பில் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக நான் என்ன சொல்ல வந்தேன்னா, தேவன் நமக்கு சில காரியங்களை துல்லியமாக வெளிப்படுத்துவார். நீங்கள் தேசத்தை காவல் புரிபவர்களாக இருந்தால், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கான்ஸ்டிட்யூன்சி பற்றி நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் உத்தரவாதம் பெற்றுக் கொண்டவர்களாக, உத்தரவாதம் எடுப்பவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால், உங்களுக்கு பலருக்கு அந்த அனுபவங்கள் இருக்கும். நீங்கள் பலர் இந்த சாட்சியாக கண்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம். நார்த் சென்னையினுடைய கான்ஸ்டிட்யூன்சியினுடைய எஸ்எம்இ இருக்கிறார் டாக்டர் பெனடிக்ட். அவருடைய அனுபவத்தை நீங்கள் கேட்கலாம். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் இப்படிப்பட்ட ஒரு ஷாடப்பாண்டி கூட்டம் ஊட்டியில் நடந்தது. அந்த நாளிலே கர்த்தர் அவருக்கு அவருடைய இந்த தமிழ்நாடு சம்பந்தமான ஒரு காரியத்தை, நடக்கப்பட இருந்த பேராபத்தை, கொலையை குறித்து எப்படி வெளிப்படுத்தினார், தரிசனம் மூலமா சொப்பன மூலமா அதை காண்பித்து அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து டாக்டர் வெளிப்படுத்தினாராக. தேவனுடைய நிர்வாகத்திலே நாம் பங்கு பெற வேண்டும் என்று விரும்புகிறார். நான் ஒரு கிறிஸ்தவ முறையிலே கத்தருக்கு பிச்சை கேட்டு கெஞ்சி மன்றாடி ஒரு உணவு, ஒரு உடை, ஒரு வாகனம், ஒரு வீடு பெற்றுக் கொள்ள வேண்டியவர்கள் அல்ல. இந்த தேசத்தை எப்படி நிர்வகிக்க வேண்டும், இந்த தேசத்தை யார் ஆட்சி செய்ய வேண்டும், இந்த தேசத்தில் என்னென்ன சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும், என்னென்ன பில்லுகள் சட்டமன்ற சபையிலே அல்லது பார்லிமெண்டிலே பாஸ் ஆக்கப்பட வேண்டும், நீங்கள் தான் இதை முடிவு செய்ய வேண்டும். இல்லை உங்களுக்கு தெரியாமல் தவறான சில சட்டங்கள் இயற்றப்பட்டிருந்தால் அதை கேன்சல் பண்ணுவதற்கான அதிகாரப்பூர்வமான அமைப்பு இது.
இந்த நாளை சாதாரணமாக எண்ணாதீர்கள். சும்மா தமிழ்நாடு முழுவதும் கத்திரிக்கை கொண்டு வரவில்லை. இந்த இடத்தில் பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் விலை உண்டு. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானமும் பல்லவத்தில் எழுதப்படும். அதனுடைய விளைவுகள் நியூஸ் பேப்பர் அடுத்த நாள் நாளை என்று பார்த்துக் கொண்டிருங்கள், வெளிவரும். இவ்வாறு பலரும் நம்மை தேசத்தை ஆளுகை செய்ய வேண்டியவர்களாக கண்டிருக்க, எதுவுமே அறியாத சிறுவர்களை போல சும்மா ஒரு உத்தின் ஆலய வழிபாடு நடத்துவது தேவனுக்கு பிரியம் இல்லாதது. அதைத்தான் கர்த்தர் இன்று மாற்றி அமைக்க விரும்புகிறார். இரண்டாவது, ஒரு போர் வீரனுடைய அடையாளம், அவர் யுத்தத்தில் வல்லவர். உன்னத பாட்டு 8வது வசனத்திலே அவர் யுத்தத்தில் வல்லவர், எக்ஸ்பர்ட் இன் வார். சாலமன் இப்படிப்பட்ட பராக்கிரமசாலிகளை தனக்கு பாதுகாப்பாளராக வைத்திருப்பார்கள். பாருங்கள், கர்த்தர் தன்னுடைய ராஜ்யத்தை தமிழ்நாட்டிலே ஸ்தாபிப்பதில் உங்களை என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் நீங்கள் பராக்கிரமசாலிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். உடைய வாழ்க்கையில பராக்கிரமசாலி தலைவராக சில காரியங்களை செய்திருக்கிறீர்கள். ஒருவருக்கு தெரியாமல் இருக்கலாம், ஒரு கணவருக்கு மனைவி கூட தெரியாமல் இருக்கலாம். தேவனை முன்னிட்டு சில தியாகங்களை நீங்கள் எடுத்திருப்பீர்கள், சில தியாகங்களை செய்திருப்பீர்கள். அதற்கு பிரியமான சில ஜீவ பலிகளை செலுத்தி இருப்பீர்கள். அதை பரலோகம் கண்டது, அடையாளமிட்டது. ஏற்ற காலத்தில் இந்த ராஜ்யத்தை நிர்வகிப்பதில் ஒரு பங்குண்ட மகனே என்று உங்களை கத்த இந்த பணிக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். மூன்றாவது, அவரவருடைய பட்டயம் அவருடைய அறையில் இருக்கிறது. நான் முதலே சொன்னேன், ஒவ்வொரு வீரனும் தனக்கு கைக்கு லகுவான இடத்திலே இந்த பட்டயத்தை, இந்த வாளை வைத்திருப்பார். துப்பாக்கி இருந்து ஒவ்வொருவருக்கும் தெரியும். சில போலீஸ் ஆபீசர்ஸ் அங்கே இருக்கிறாங்க. ராமன், ஈரோடு வந்திருக்கிறவர் தானியல் கேட்டீங்கன்னா துப்பாக்கி வச்சிருப்பாங்க. துப்பாக்கி எங்கேயாவது வச்சிருப்பாங்க, கைக்கு இறக்கமா எங்க இருக்கணும் அங்க வச்சிருப்பாங்க, அவசர நேரத்தில் பயன்படுத்துவதற்காக. ஆக வாளை ஏற்ற இடத்தில் அவர்கள் ஏந்தி இருக்கிறார்கள். இந்த தேசத்தினுடைய, தமிழ்நாட்டுடைய பாதுகாப்பை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். தமிழ்நாட்டில் எந்த இடத்துல அவங்க எதிரியுடைய தாக்குதல் உள்நுழைதல் இருந்தால் அதை நாம் கண்டுபிடித்து கவனத்தோடு அதை எதிர்க்க வேண்டும். அதுக்காக ஒவ்வொரு எஸ்எம்பிக்களையும் எஸ்எம்எல்ஏக்களையும் ஒவ்வொரு தொகுதியிலும் வைத்திருக்கிறார். சென்னையில் இருக்கக்கூடிய பிரச்சனை இல்ல, ஒருவேளை கன்னியாகுமரியில் இருப்பது, கன்னியாகுமரி இருக்கிற பிரச்சனை இல்ல, ஒருவேளை சிவகாசியில் இருப்பது. ஒவ்வொருவரும் விழிப்பா இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட சத்துருக்கள், எப்படிப்பட்ட எதிரிகள் அங்கே தாவரம் அடித்து பாளையம் அடித்து பல நூற்றாண்டுகளாக அங்க குடியிருக்கிறார்கள், அதையெல்லாம் துரத்த வேண்டும். அதற்காக கிராமம், நகரம், உயர் நீதிமன்றம், சட்டமன்றம், என்ன நடந்தது என்பதை குறித்து விழிப்பாக கவனமாக நாம் இருக்க வேண்டும். ராக்கால பயத்தின் நிமித்தம் ஏற்கனவே சொன்னேன், ராக்காலம் இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் நீ பயப்பட மாட்டாய். பயப்படாதவர்களைத்தான் கர்த்தர் உங்களை இந்த பணியில் ஏற்படுத்தி இருக்கிறார். எஸ்எம்பிக்கள் உங்கள் தொகுதிகளை பாதுகாக்க பகலில் மட்டுமல்ல இரவிலும் விழிப்பாய் இருக்க வேண்டும். இரவில் நீங்கள் தூங்கிக் கொண்டிருந்தால் உங்களுடைய ஆத்மா விழிப்போடு இருக்க வேண்டும். தரிசனங்கள் மூலமாக, கனவுகள் மூலமாக சாத்தான் என்னென்ன சதித்திட்டங்கள் செய்திருக்கிறாங்களே கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அடுத்த ஆண்டு நம்முடைய தேசத்துல தேர்தல் நடக்க இருக்கிறது. இந்த தேர்தலுக்காக ரகசியமாக அந்தரங்கத்தில் என்ன நடக்கிறது, என்னென்ன பிளாட்டிங், சதி ஆலோசனைகள், சதி கூட்டுக்கட்டுகள், யார் யார் எப்படி சேரலாம், யாரை எப்படி வெட்டி பிரிக்கலாம், யாரை எப்படி அவங்களை அவமானத்துக்குள்ளாக்கலாம், யாருடைய பேரை எப்படி கெடுக்கலாம், யாரை நம்மளை கட்சியில் சேர்க்கலாம், எப்படி ஒரு நாற்காலியை பிடிக்கலாம், இதற்காக அந்தரங்கத்தில் அநேக சதி திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறார். ராக்காலம் இது. ராக்காலத்தில் நடக்கக்கூடிய ஆபத்துகளுக்கு நாம் எச்சரிக்கையாக இருப்போம். ஏசாயா 57ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீ கூப்பிடும் போது உன் கணங்கள் உன்னை தப்புவிக்கட்டும். காற்று அவைகளை எல்லாம் பறக்கடித்து மாயை அவைகளை கொண்டு போம். என்னை நம்பி இருக்கிறவனோ
தேசத்தை சுதந்தரித்து என் பரிசுத்த பர்வதத்திலே காணி ஆட்சிக்காரனாய் இருப்பான். என்னை நம்பி இருக்கிறவனோ நம்முடைய பட்டயத்தாலும் அல்ல பலத்தாலும் அல்ல, கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பார்கள். இந்த தேசத்தை நம் கையில் ஒப்படைக்க கர்த்தர் காத்திருக்கிறார். உங்களை முன்னால் பெயர் வைத்திருக்கிறீர்களே, அந்த தொகுதி முழுவதையும் அதோட மக்கள், நிலங்கள், காட்டுப்பகுதிகள், வேளாண்மை பகுதிகள், பயிர்பட்சிகள், அதோட நிறுவனங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோடு, குடும்பங்கள் அத்தனை உங்கள் கையில் உங்க அதிகாரத்துகளை கொடுக்க தேவன் சித்தமா இருக்கிறார். நீங்கள் என்னுடைய பரிசுத்த பர்வதத்தில் காணியாட்சிக்காரர்களாயிருப்பார்கள். காணியாட்சினா சொந்தமான நிலத்தை கொண்டிருப்பீர்கள். எஸ்ஐயா 62 6வது வசனமாகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ராவு முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாய் இருக்கலாகாது. கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ண வேண்டும். நம்ம எந்த ராஜாவுக்கு கூலிக்காரராக இருக்கோம் என்பதை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். நீங்கள் மௌனமாய் இருக்கலாகாது. கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ண வேண்டும். அமெரிக்கா இருக்கக்கூடாது. ராத்திரியும் பகலும் ஜாபம் காக்கிறவர்களை ஏற்படுத்துங்கள். ஏசாயா 62 7வது வசனம். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையா இருக்கலாகாது. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சி ஆக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதீர்கள். உங்களுடைய கான்ஸ்டிட்யூன்சி உலகம் முழுவதும் கேள்விப்படும் வரைக்கும், எப்ராத்தா என்னும் பெத்லகேமே, நீ யாரும் அறியாத ஒரு சின்ன கிராமமா இருந்தார். இன்னைக்கு பெத்லகேம் என்று உலகம் முழுவதும் அறியப்படுகிறது. அதே போன்று நீங்கள் எழுதப்பட்ட இந்த பெயர் காரைக்கால், பாண்டிச்சேரி, மயிலாடுதுறை, அது இவருக்கு தெரியாத இடமாக இருக்கலாம். இந்த உலகம் முழுவதும் புகழ்ச்சிக்குரிய இடமாக மாற்றும் வரைக்கும் கர்த்தரை அமர்ந்திருக்க விடாதீர்கள். எப்படி உலகம் முழுவதும் புகழ்ச்சிக்குரிய இடமாக மாறும்? ராமேஸ்வரத்திலே ஒரு பள்ளியை நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது சில பிள்ளைகளை பெற்றோர் உணர்வுவார் சொல்லிவிட்டு எனக்கு சொன்னார்கள், இவர்கள் அப்துல் கலாமுடைய குடும்பத்திலே உள்ளவர்கள். அன்றைக்கு அப்துல் கலாம் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் கேட்டேன், அப்துல் கலாம் யாருன்னு கேட்டேன். அவரோட சயின்டிஸ்ட் சிஸ்டம் உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டார். 1994 சொல்ல கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு அப்துல் கலாம் அவருக்கு தெரியாதவர்கள் இல்லை. உலகம் முழுவதும் அவருடைய பெயர் தெரிய வந்தது. அவருடைய வீடு, குடும்பம், அவருடைய வீட்டுக்கு போகிற ரயில்வேஸ், அந்த தண்டவாளங்கள் எல்லாம் சரியாக தண்டவாளம் அமைக்கப்பட்டது. இன்னைக்கு ராமேஸ்வரத்திலே அவருடைய பெரிய மெமோரியல் இருக்கிறது. ஆகவே அப்துல் கலாம் பிறந்த போது ராமேஸ்வரம் உலகம் முழுவதும் அறியப்படுகிற நாடாய் மாறிட்டு, உங்களோட கான்ஸ்டிட்யூன்சி இப்படிப்பட்ட தலைவர்களை கர்த்தர் எழுப்புவார். உலகம் முழுவதும் பெயர் பெற்ற தலைவர்கள், இன்னைக்கு உலகம் முழுவதும் சுவிசேஷ பிரசங்கிப்பவர்கள், உலகம் முழுவதற்கும் பயப்படக்கூடிய சில கண்டுபிடிப்புகளை நடத்தியவர்கள், அவருடைய பெயர் உலகம் முழுவதும் அறியப்படுவது ஒன்று. உங்கள் தொகுதியை உலகம் முழுவதும் அறியப்படக்கூடிய தொகுதியாக மாற்றும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதீர்கள். இயேசு பூமியை ஆள வரும் வரை நம்முடைய தேசத்தை பாதுகாக்கவும், நம்முடைய தேசத்தில் சாத்தானுடைய எந்த விதமான ஆக்கிரமிப்புகள் வராதிருக்கிறோம், எல்லைகளை பாதுகாக்கும்படியாக நம்மை காவலர்களாக கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். சக்கரியா 14 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாய் இருப்பார். அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றாய் இருக்கும். இந்த வசனத்தை வாசித்து முடித்து நாம் செய்தியை முடித்துக் கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 11 வசனம். இந்த நிகழ்ச்சிக்காக நாம் ஒவ்வொருவரும் காத்திருக்கிறோம். அதை சீக்கிரமாக நடக்க வைப்பதில் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. அதை சரியாக நாம் நிறைவேற்றுவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 11 வசனம். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யம் ஆரம் பண்ணுவார் எனும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. ஆமென். யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ, ஏற்றுக்கொள்ளாது இருக்கிறார்களோ, யாரை அங்கீகரிக்கிறார்களோ, அங்கீகரிக்காது இருக்கிறார்களோ, இந்த சத்தியம் நடந்தே தீரும்.
உலகம் முழுவதையும் அவர் ராஜ்யபாரம் பண்ணுவார். அல்லேலூயா. தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே காரைக்காலின் இடத்திலே நாங்கள் உடைய நிர்வாக பணிகளுக்கு அடுத்த ஒரு பிசினஸ் கூலிக்காக வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசி வெளிப்படுத்தின சத்தியங்களுக்காக எமக்கு நன்றி. தொடர்ந்து இதை செயல்படுத்த எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. நாங்கள் அத்தனை பேர் முழு உள்ளத்தோடு எங்களை உமக்கு அடிமைகளாக ஒருமுறை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நிர்வாக பணியில் எங்களை பங்கு பெற செய்ததற்காக, எங்களை தங்குள்ளவர்களை மாற்றியதற்காக எமக்கு நன்றி. இதை நேர்த்தியாக, உண்மையோடு, உத்தமத்தோடு, மனசாட்சி கேட்டபடி நாங்கள் செய்வோம், உமக்காக நிற்போம். நாங்கள் நாற்காலத்துக்கு பயப்பட மாட்டோம், எதிரிகளுக்கு பயப்பட மாட்டோம். வாழை ஏற்கிறவர்களாக யுத்தத்திலே நிற்போம். உடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே கட்டுவோம் என்று நமக்கு நாங்கள் ஒன்றாக சேர்ந்து வாக்குறுதி தருகிறோம். உங்களை ஆஸ்வதிப்பீராக, வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என்ற நல்ல பிதாவே. ஆமென்.